ஸோ நம்ம குரூப் 2 2018 கொஸ்டின் பேப்பரில் ஜென்ரல் சயின்ஸ் கொஸ்டின், ஜியாகிரஃபி கொஸ்டின், அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி கொஸ்டின், நெக்ஸ்ட்டு இந்தியன் பாலிட்டி கொஸ்டின் வரைக்கும் தனித்தனி வீடியோஸ் வந்து பார்த்தாச்சு. ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம இந்தியன் எக்கானமிலேருந்து ஒவ்வொரு கொஸ்டினாக வந்து பார்க்கலாம். அடுத்து ஆஸ் பர் 2011 சென்சஸ் த டோட்டல் அர்பன் பாப்புலேஷன் இன் த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு இஸ் டேஷ். ஸோ 2011 சென்சஸ் படி தமிழ்நாட்டில் இருக்க அர்பன் பாப்புலேஷன் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 34.95 மில்லியன். அடுத்து the concept of goods and service tax அதாவது GST was originated from dash. ஸோ எந்த கண்ட்ரியோட கான்செப்ட்லேருந்து இந்த ஜிஎஸ்டியை வந்து ஒரிஜினேட் பண்ணாங்க? ஸோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா கனடா. ஹை கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சூப்பர் ஸ்மார்ட். ஸோ இன்னைக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் சீரீஸில் வந்துட்டு நம்ம குரூப் 2 2018 கொஷின் பேப்பரில் கேட்ட இந்தியன் எக்கனாமிக் கொஸ்டின்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். ஸோ மொத்தம் எத்தனை கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, அதோட ஆன்சர்ஸ்லாம் என்ன அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இந்த குரூப் 2 2018 கொஷின் பேப்பரோட பிளேலிஸ்ட் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் அதுலேருந்து ஒவ்வொரு கொஸ்டின்ஸாக வந்துட்டு நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆப்டிடியூடுமே நான் சால்வ் பண்ணி போட்டுட்ருக்கேன். ஸோ இப்போ இந்தியன் எக்கானமிலேருந்து என்னென்ன கொஸ்டின் கேட்டாங்கன்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய வீடியோவை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்துட்டு ஒவ்வொரு சாப்டர்ஸோட கண்டென்ட் வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு போட்டுட்டு வரேன். ஸோ இப்போது இந்த வீடியோவில் கொஸ்டினுக்கு உங்களுக்கு 5 செகண்ட்ஸ் டைம் இருக்கும். 5 செகண்ட்ஸில் அதோட ஆன்சர் என்னன்னு கெஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆன்சர் வந்து நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த எய்ம் ஆஃப் பிரதான் மந்திரி கிராம் சாதக் யோஜனா? ஸோ இந்த ஸ்கீமோட எய்ம் வந்து என்ன? ஸோ ஆன்சர் வந்து ப்ரொவைட் ஆல் வெதர் ரோட் கனெக்டிவிட்டி. அடுத்து, when was the Industrial Finance Corporation of India established in India? ஸோ இந்தியாவில் வந்து எப்போ Industrial Finance Corporation of India வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க? ஸோ எப்போன்னு பார்த்தீங்கன்னா July 1, 1948. அடுத்து, which is the biggest nationalized enterprise? ஸோ இங்கே கொடுத்துருக்கிறதுல எது வந்து பெரிய நேஷனலைஸ்ட் என்டர்பிரைஸாக வந்து இருக்குது? ஸோ எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ரயில்வே. Which of the following agricultural commodity of India gives largest in term of export value? ஸோ எந்த அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட் வந்து நிறைய எக்ஸ்போர்ட் வேல்யூ வந்து நமக்கு தருது? ஸோ எதுன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், which among the following industry generates invisible exports? ஸோ எதுன்னு பார்த்தீங்கன்னா டூரிசம். அடுத்து, which of the following program aimed at the promotion of saving among rural women? ஸோ எதோட எய்ம் வந்து ரூரல் உமனை வந்துட்டு சேவிங்கை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக எய்ம் பண்ணுறாங்க? எதுன்னு பார்த்தீங்கன்னா மஹிளா சம்ரிதி. அடுத்து, நேஷ்னல் அக்ரிகல்ச்சரல் பாலிசி எய்ம் அட் அ growth rate of dash per year. ஸோ நேஷ்னல் அக்ரிகல்ச்சரல் பாலிசியோட க்ரோத் ரேட் வந்து எவ்வளோ ஏம் பண்ணுறாங்க? எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4%. அடுத்து, ஐடென்டிஃபை த மிஸ் மேட்ச். ஸோ இதில் வந்து எதுலாம் மிஸ் மேட்ச் ஆயிருக்கு? ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லோ ரெவல்யூஷன் வந்து ஃப்ளார்ஸ் வந்து கிடையாது. ஸோ நம்ம சேனலில் உங்களுக்கு 2 விதமான சயின்ஸ் மெட்டீரியலும் ஜியாகிரஃபிக்கு ஒரு புக்கும் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு வால்யூமில் ஃபிசிக்ஸ் வரைக்கும் கவர் ஆகும், 2வது சயின்ஸ் வால்யூமில் கெமிஸ்ட்ரியும் பயாலஜியும் கவர் ஆகும், அண்ட் இதில் வந்துட்டு ஜியாகிரஃபி வந்து உங்களுக்கு கவர் ஆகும். ஸோ எல்லாமே வந்துட்டு டாபிக் வைஸ் கண்டென்ட், புக் பேக் கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், டூ யூ நோஸ் எல்லாமே வந்துட்டு இந்த புக்கில் வந்து உங்களுக்கு கவர் ஆகிடும். ஸோ இந்த புக் இருந்தாலே உங்களால் இந்த சப்ஜெக்ட்டில் கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு நான் வந்து வெப்சைட்டில் கொடுத்துருக்கேன். நம்ம வெப்சைட்லேயே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம், அமேசான்லேயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு கொஸ்டின் பேங்க்கும் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. இதுவும் டாபிக் வைஸ் வந்து உங்களுக்கு அந்த டாபிக் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் இருக்கும், பின்னாடி ஆன்சர் கீ இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு டெஸ்ட் எழுதி பார்க்குற ஒரு நோட்டாகவும் யூஸ் பண்ணலாம், மார்க் பண்ணதுக்கப்புறம் ஒரு கொஸ்டின் பேங்காகவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் வந்துட்டு நீங்கள் நம்ம சேனல்லையும் பர்ச்சேஸ் பண்ணலாம், அண்ட் அமேசான்லேயும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அடுத்து, வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பிளாக் செயின் பாண்ட் வாஸ் லான்ச்டு பை டேஷ். ஸோ யார் வந்து ஃபர்ஸ்ட் பிளாக் செயின் பாண்டை வந்துட்டு லான்ச் பண்ணது? ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பேங்க். அடுத்து, which of the following policy brings 5 lakh acre under organic farming?
ஸோ எந்த பாலிசி கீழே வந்துட்டு 5 lakh ஏக்கர் வந்து ஆர்கானிக் ஃபார்மிங்க்கு வந்துட்டு கொண்டு வந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா பிராமா பரஹாத் கிருஷி விகாஸ் யோஜனா. அடுத்து according to 2018-2019 budget report, India is at 3rd rank in dash. ஸோ எதில் வந்து இந்தியா வந்து 2018-19 பட்ஜெட் ரிப்போர்ட் படி 3rd இருந்துச்சு. எதுலன்னு பார்த்தீங்கன்னா பர்ச்சேசிங் பவர் parity. அடுத்து which currency is recently added in the currency basket of IMF? ஸோ ஆன்சர் வந்து சைனீஸோட யான். அடுத்து which district of Tamil Nadu produces the highest output of food grains? ஸோ highest food grains வந்து தமிழ்நாடுல எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ப்ரொடியூஸ் ஆச்சு எங்கன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர். அடுத்து as per 2011 census, the total urban population in the state of Tamil Nadu is dash. ஸோ 2011 census படி தமிழ்நாடுல இருக்க அர்பன் பாப்புலேஷன் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 34.95 மில்லியன். அடுத்து the national fruit which is common for Philippines, Pakistan and India is dash. எது வந்துட்டு பிலிப்பைன்ஸுக்கு பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு வந்து காமனான நேஷ்னல் ஃப்ரூட்டாக இருக்குது எதுன்னு பார்த்தீங்கன்னா மேங்கோ. அடுத்து the concept of goods and service tax அதாவது GST was originated from dash. ஸோ எந்த கண்ட்ரியோட கான்செப்ட்லேருந்து இந்த ஜிஎஸ்டியை வந்து ஒரிஜினேட் பண்ணாங்க ஸோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா கனடா. அடுத்து பிளாக் ரெவல்யூஷன் இஸ் ரிலேட்டட் டு டேஷ். ஸோ எது கூட ரிலேட் ஆனது இந்த பிளாக் ரெவல்யூஷன்ன்றது ஸோ எது கூட ரிலேட்னா க்ரூட் ஆயில் ப்ரொடக்ஷன். ஸோ இதோட வந்துட்டு உங்களுக்கு இந்த கொஷின் பேப்பரில் கேட்ட எக்கனாமிக் கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. ஸோ எக்கனாமி ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸும் இதுக்குள்ளே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ டோட்டலாக சேர்த்து உங்களுக்கு 17 கொஸ்டின்ஸ் வந்து 2018 குரூப் 2 கொஷின் பேப்பரில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் குரூப் 2க்கு இப்போ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பாலிட்டி எக்கனாமிக்லாமே நல்ல ப்ரியாரிட்டி கொடுத்து படிங்க. ஸோ இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்க அடுத்த டாப்பிக்கான இந்தியன் நேஷனல் மூமெண்ட் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதோட பிளேலிஸ்ட்லாம் கீழே கொடுத்துருக்கேன். அண்ட் நம்ம சேனலில் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து ஃப்ரீ சோர்சஸ் தான், வீடியோ கோர்சஸ் எல்லாமே நீங்கள் எல்லாமே வந்து ஃப்ரீயாக வந்துட்டு ஒவ்வொன்றா வந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எக்கனாமிக் ரிலேட்டடாக வந்துட்டு எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரோட கொஸ்டின் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் என்ன நம்மளோட யூடியூப் இல்லாமல் ஃபேஸ்புக், இன்ஸ்டா அண்ட் டெலிகிராம்லேயும் ஃபாலோ பண்ணலாம். எல்லாத்தோட யூசர் நேமும் சூப்பர்ஸ்மார்ட் 2K19 தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் மெயில் ஐடி, வாட்ஸ்அப் நம்பர் அண்ட் வெப்சைட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் இல்லை நீங்கள் கேட்கலாம். வெப்சைட்லேருந்து நம்மளோட மெட்டீரியல்ஸ் எல்லாமே நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.